ஆமென். ஸோ நம்மை விழாதபடி நம்ம காக்கிறது, நம்மளை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கிறது, நம்ம செய்கிறது எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதுக்கு நம்மளை வழி நடத்துக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் த ப்ரேயர், ஜப வாழ்க்கை. ஒருவேளை அந்த ஜப வாழ்க்கைக்குள்ளே இதுவரையிலும் யாரும் வராமல் இருந்தால் கூட தயவு செய்து நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பெரிய பாடம். 12 சீடர்களும் ஆண்டவரிடத்துலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இவர் ஜெபிக்கிறவரியா, இவர் ப்ரேயர் பண்ணுறவரியா. அவங்க ரொம்ப ஆசைப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி இப்படி ஜெபம் பண்ணுறீங்க, அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே, கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஏன்னா அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல. வேதத்தில் தானியேல் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. எந்த ராஜாக்கள் வந்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு. வேலை செய்கிறவங்க எல்லாம் பயங்கர எதிர்ப்பு. அவனை நிறைய விஷயத்தில் தேடுறாங்க, எதுலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, இவன் ஜெபம் பண்ணுற காரியத்தில் தான் அவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா அவனுடைய மனசை மாற்றி கையெழுத்து வாங்கிட்டு அவ்வளோதான், இனி ஜபிக்கவே கூடாதுன்ற ஒரு கட்டளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதும் தெரிந்த போதிலும் தானியேல் என்ன பண்ணார் அப்படின்னா, தினமும் 3 வேளை. நீங்கள் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் என் ப்ரேயர் லைஃப்பை கண்டிப்பாக நான் வீணடிக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானம். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லுங்களேன். அறிந்திருந்த போதிலும் எதிர்ப்பு. எனக்கு ப்ரேயர், என்னுடைய ப்ரேயர் லைஃபுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது. ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணாதானே இவங்களுக்கு பிரச்சனை, ஜெபம் பண்ணாதானே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அதனால நான் ஜெபமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் ஜெபத்தை நிறுத்தலை. அகைன் வேதம் சொல்லுது, தன் வீட்டிற்குள்ளே மேலறையிலே இவன் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. இந்த தானியேல் ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அது வீட்டுக்கு மேலே யாரும் போகாத இடமான்னு தெரில, ஒரு பிளேஸ். ஆண்டவரை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு இடம், ஆண்டவரோடு உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவன் கடந்து போனான். நம்பர் 3, 3வது வேதம் சொல்லுது, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க. அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு தீம், அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது. நான் என்ன ஜெபம் பண்ண போறேன், நான் என்ன ஆராதிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஐ ஆம் டிசைடட். அவனுக்கு முதல்ல அவன் தீர்மானிச்சுட்டு இருந்தான். தன்னுடைய ஜெபத்தை குறித்து அவனுக்கு நாலேஜ் இல்லாமல் இல்லை, தன்னுடைய ஜெபத்தை குறித்த அறிவு இல்லாமல் இருக்குல்ல, தான் என்ன ஜெபிக்க போறேன், எப்படி ஜெபிக்க போறேன்னு ஏற்கனவே அவன் மனசுல டிசைன் பண்ணிட்டான். நமக்கு நிறைய பேருக்கு அந்த தாட்டே இல்லை. நம்ம என்னமோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்லவர் 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 அப்படின்னு சொன்ன உடனே ஜெபம் முடியுதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் உழப்புறது அலப்புறது அல்ல. இவனுடைய ஜெபத்தில் என்ன இருந்துச்சுன்னா, நான் என்ன ஜெபம் பண்ண போறேன், எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து, அவ்வளவுதான். ஒரே நோக்கம். அவனுக்கு ஜெபத்தில் ஒரு நோக்கம் இருக்குது. நான் இப்படிதான் ஆண்டவரை இன்னைக்கு துதிக்க போறேன், இப்படிதான் ஆண்டவரை இன்னைக்கு ஆராதிக்க போறேன். ஸோ நம்பர் 4, 4வதாக ஜனங்கள் எருசலேமுக்கு நேராய் பலகனை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை. அப்படின்னா அவன் டைம் ஃபிக்ஸ் பண்றான், நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறான். நான் ஜெபிக்கிறதுக்குன்னு 3 டைம்ஸ் இருக்குது. எப்படி 3 நேரம் நான் சாப்பிட்றணும், அதே போல் காலையிலேயும் மதியானம் இரவும் 3 நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் சிங்கங்கள் கர்ச்சிக்க முடியாது. ஜெபிக்கிறவன் எவ்வளவு பெரிய குழியிலே விழுந்தாலும், அந்த குழி முழுவதும் ஆபத்து இருந்தாலும், அந்த ஆபத்து ஜெபிக்கிறவனை தொடவே தொடாது. எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க கடந்து போனாலும், ஜெபம் என்கிற பெட்டகம் உங்களை புதைஞ்சிருக்கிறதுனால, ஜெபம் என்கிற மகிமை உங்க மேல இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறவனை சுற்றி கர்த்தர் அக்கினி மதலா இருக்கிறவர். அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன். அந்த ஜெப ஆவியை கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே மீண்டும் விழுந்து போன அந்த ஜெப ஆவி, உடைக்கப்பட்ட அந்த ஜெப ஆவி, சோர்வினால உண்டான அந்த ஜெப ஆவியை கர்த்தர் மறுபடியும் இன்னைக்கு கட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம், எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். இந்த 4 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக அடுத்த செய்தியை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தானியேலை போல நம்ம ஜெபிக்க போறோம். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அப்படின்னா அவனை சுத்தி சூழ்நிலை சரியில்லைன்னு தெரியும், அவனை சுத்தி எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னு தெரியும். இப்ப ஜெபம் பண்ணா பிரச்சனை ஆயிரும், இப்ப ஜெபம் பண்ணா சண்டைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுனா என்ன வேணாலும் நடக்கலான்ற ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த சூழ்நிலை எதையுமே பார்க்கல. நம்பர் 1, உங்க லைஃப்ல நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவேன், கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு தான் என் சூழ்நிலை தெரியும் இல்ல, ஆண்டவருக்கு இப்போ தானியேல் சொல்லியிருக்க வேண்டியதானே, ஆண்டவருக்கு தான் என் சூழ்நிலை தெரியும் இல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் என்ன கோச்சுக்காக போறாரு? ஆமா, அவர் தான் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்யறாருல்ல அப்படின்னு அவன் நினைக்கல. இல்ல இல்ல இல்ல, எனக்கு சூழ்நிலை சரி இருக்கோ இல்லையோ, இதை எதிர்த்து நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க சத்தமா? ஜெபம் பண்ணுவேன். நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நிறைய சாக்கு நம்ம சொல்றோம், நிறைய சாக்கு சொல்றோம். இப்ப ஜெபிக்கிறதுக்கு எத்தனை சாக்கு நீங்க சொல்றீங்க, எத்தனை சாக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன சாக்கு சொல்றோம், நம்ம ட்ரெஸ் பண்றதுக்கு என்ன சாக்கு சொல்றோம், வேற எதுக்குமே நம்ம சாக்கு போக்கு எதுவும் சொல்ல மாட்டோம். எல்லாமே நடந்துரும், எல்லாத்துக்குமே நம்ம ஓகே. ஆனா எதுக்கு மட்டும்தான் நம்ம சாக்கு சொல்லுவோம்னா, இன்னைக்கு காலையில ஒரே தலைவலியா இருந்துச்சுங்க, இன்னைக்கு காலையில அவசரமா நான் கிளம்பி போயிட்டேங்க, என்னென்னமோ சாக்கு சொல்றோம். இல்ல, தானியேலுடைய ஜெப வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது முதல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிறதுக்கு தானியேல் எந்த சாக்கு போக்கும் சொல்லவே இல்லை. ஆமென். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நான் இனி என்ன பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் நிறைய பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் சொல்லணும், என்ன சொல்லணும், அவங்களுக்கு இது ப்ரேயர் டைம், அவருக்கு இது ஜெப டைம். எங்கள் டேடி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கள் மம்மி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, என் மகா இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்களுக்கு இது ஒரு தனி ப்ரேயர் டைம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுற நேரம், இந்த நேரத்தில் அவங்கள மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிறது மாதிரி ஒரு சாட்சியை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு சொல்லிட்டு இன்னொருத்தரை சொல்றதல்ல. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. என் கணவனார் எனக்காக ரொம்ப ஜெபம் பண்றாரு, என் மனைவி எனக்காக ஜெபம் பண்றாங்க. கணவனார் உங்களுக்காக ஜெபம் பண்றது, மனைவி உங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை. உங்களுக்காக உங்க கணவனாரும் சாப்பிட முடியாது, உங்களுக்காக உங்க மனைவியும் சாப்பிட முடியாது. அவங்க வயிற்று நிரம்பணும்னா அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அதே போல் அவங்களுடைய ஆத்மா நல்லா வரணும்னா அவங்க கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று தான் ஆகணும். நமக்காக 1000 பேருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகினாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம போய் அவர் சமூகத்தில் நிற்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக தானியேலுடைய ஜெப வாழ்க்கை பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். நம்பர் 2, ரெண்டாவது தானியேலுடைய ஜெப வாழ்க்கை வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே அப்படின்னா ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி, இந்த இடம் எந்த இடம் அப்படின்னா இது ஜெபிக்கிறதற்கான ஒரு இடம். அது ஒரு சின்ன குட்டியாக இருக்கலாம், அது ரொம்ப பெருசாக இருக்கலாம், அதை பற்றி எல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார்,
அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வருவார். எத்தனையோ பேருக்கு பாருங்க, அவங்க பாத்ரூமில் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு வசதி. ஆனால் பாத்ரூமுக்குள்ளே உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது அங்கே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால சின்ன இடம், பெரிய இடம், குறுகலான அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தர் கடந்து வருவார். ஹல்லேலூயா. ஸோ தானியேல் தன் வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நம்பர் 3, மூன்றாவதாக எருசலேமுக்கு நேராய் தன் பலகணிகளை திறந்து, அப்படின்னா ஒரு விஷன் தான் ஜெபிக்க போகிறத, தான் கேட்க போகிறத, இல்லை என்ன விஷயம் எப்படி ஜெபிக்க போறாருன்னு ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த பாட்டு நான் பாடுவேன், இந்த பாட்டில் இருக்கிற வார்த்தை என்னை தொற்றுச்சு. இதே போல என்னுடைய ஆண்டவர் பெரியவர். ஒரு நோக்கத்தோடு கூட சும்மா ஜஸ்ட் ஏதோ போகிறான் அப்படின்னு இல்லை, கடமைக்காகன்னு இல்லாமல் ஒரு நோக்கத்தோடு போய் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ நம்பர் 4, நாலாவதாக தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? 4 காரியத்தை செய்வீங்களே. நம்பர் 1, முதலாவதாக சூழ்நிலையை எதிர்த்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். நம்பர் 2, ரெண்டாவது எனக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நான் ஜெபிக்க போகிறேன். நம்பர் 3, மூன்றாவது எனக்குன்னு ஒரு டார்கெட், எனக்குன்னு ஒரு விஷனை வச்சு நான் ஜெபம் பண்ண போகிறேன். நம்பர் 4, நாலாவதாக நான் என்ன பண்ண போகிறேன், எனக்காக ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த ஜெப ஆவியை ஊற்றுகிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட அப்படியே ஒரு நிமிஷம் எழுமி நின்று கூட ஜெபம் பண்ணிட்டா அப்புறம் உட்கார்ந்து அடுத்த வார்த்தைக்கு நேராகி நம்ம கடந்து போக போகிறோம் எல்லாரும். ஆனால் இந்த ஜெபந்தான் ஒரு பெரிய பெட்டகம், இந்த ஜெபந்தான் ஒரு பெரிய பாதுகாப்பு, இந்த ஜெபந்தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் வருகிற உயர்வு அது சரியான உயர்வு அல்ல. ஜெபம் இல்லாமல் வருகிற உயர்வு ரொம்ப ஆபத்தான உயர்வு. ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சில விஷயங்கள் நம்ம ஆண்டவரை தேடினதற்கு பிறகு ஆண்டவர் இல்லாமலே நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வரும். ஆனால் ஆண்டவர் இல்லாமல் எந்த விஷயம் நமக்கு தேடி வந்தாலும் அது ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அது முடிவில் நமக்கு நல்லா இருக்காது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் சீடர்கள் ஃபஸ்ட்டு பிரயாணம் போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்கிறாரு. இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வேணால் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் இன்னொரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம், ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு சீசர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது அப்படி சொல்லலை. ஏன்னா ஒருவேளை இந்த 12 பேரும் சரி பாஸ் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்க முடியாது, பாஸ் தனியாக இருந்துட்டு நம்ம தனியாக, பொதுவாக எப்போவுமே அப்படி தான், லீடரை விட்டுட்டு மற்றவங்க தனியாக போகிறது தான் விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா லீடர் இருந்தால் எதுவுமே சொல்லுங்க, லீடர் இருந்ததை கிண்டல் பண்ண முடியாது, நக்கல் பண்ண முடியாது, சிரிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால எப்படா போவார் இவர், நம்ம கூட போகிறோன்னு சொன்னால் கூட நீ வர வேண்டாங்க, நீ தனியாக கூட வாங்க, நாங்கள் தனியாக போகிறோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஜாலியாக. ஒருவேளை சீடர்கள் அப்படி நினச்சிருக்கலாம், சரி நல்லதாகி போயிடுச்சு, சரி ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே வாங்க, நாங்கள் முன்னாடியே போகிறோம், அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே போகலாண்டா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு இல்லாமல், அந்த காரியம் இல்லாமல் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அவர் தானே சொல்கிறாரு நம்ம போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த படகு நடுக்கடலில் வரும்போது அலைகளாலே அடிபட்டு மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நடந்து வராரு, அவங்க ஆவேசம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. ஆண்டவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் நம்ம பிரயாணம் பண்ணிட்டோம்னா நிறைய நேரத்தில் ஆண்டவரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ அப்படிதான் அந்த சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் படகுல ஏறின உடனே திரும்ப ஒரு சமாதானம் வந்துருச்சு. அதனால ஜெபம் இல்லாமல் நமக்கு வர்ற சில ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு வேண்டாம். ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு வர்ற பெருமை போதும், ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு இருக்கிற உயர்வு போதும். நம்ம சரி பண்ண வேண்டியது அதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரோட நான் இருக்கும்போது எனக்கு கோடிகள் வந்தாலும், எத்தனை டன்னா தங்கம் வந்தா கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே படுத்தாது. ஆனால் ஆண்டவர் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதம் கடைசியில் நமக்கு தீமையாக தான் முடியும். இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா சாலோமன் தான் பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவரோடு இருக்கும்போது அவனுக்கு ஞானம் வந்துச்சு. அந்த ஞானத்தை குறித்து நிறைய பேர் பிரமிச்சாங்க. ஐயோ, இந்த வயசில் இப்படிப்பட்ட ஒரு ஞானமான ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அதே சாலமோன் நாட்கள் தாண்ட இப்போ ஆண்டவரை விட்டு ரொம்ப பிரிஞ்சுட்டாரு, ரொம்ப தூரமாக போயிட்டாரு. ஆனால் அவருடைய வரவெல்லாம் குறையல, அதை விட அதிகமாக வந்துருச்சு, டன்னா தங்கம் வந்துருச்சு. ஆனால் எதுவுமே கடைசி வரைக்கும் என்ன இல்லைன்னா
அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு சமாதானமே இல்லை. நீங்க பிரசங்கி எடுத்து வாட்சி பாருங்க. பிரசங்கி சொல்கிறான், மாயை மாயை மாயை, எல்லாமே மாயப்பா. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயப்பா. இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு செத்து போறான்ப்பா, மாயப்பா. பெரிய வீடு கட்டுறதெல்லாம் மாயப்பா. அவனுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தும் மனசுக்குள்ள ஒரு திருப்தி கூட இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைவானவர் சுத்தமா இல்லை. யாக்கோபு இதை தான் தெரிஞ்சிட்டார். யாக்கோபு வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இல்லாம எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு கடைசியில் ஆண்டவரை வாங்கலாம்னு நினைச்சிட்டார். அதனால தான் தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டாரு, தன்னுடைய தகப்பனாரை ஏமாத்திட்டாரு, தன்னுடைய மாமனாரை கூட ஏமாத்திட்டாரு. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் யாரை வாங்கிடலாம் கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏசப்பாவை கடைசி வாங்கிடலாம், இயேசுவை கடைசி வாங்கிடலாம். எல்லாத்தையும் வாங்கிட்டோமா, கடைசி ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு போட்டு ஒரு காணிக்கை கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாம் வீணா போச்சு. கடைசியில் வேதம் சொல்லுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரு புருஷன் அவனோட போராடி மேற்கொள்ளாததை கண்டு நான் என்ன உனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவன் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானும். ஏண்டா உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பத்தாதாடா? இத்தனை ஆடு, இத்தனை மாடு, இத்தனை வேலைக்காரங்க, இத்தனை, இனி வெறுங்கையா வெறும் கோலுங்கையுமா வந்த, இப்ப பல பரிவாரங்களுக்கு நீ தகப்பனானே, இது போதாதான்னு கேட்டா, இல்ல இல்ல இல்ல, இதுல எதுவுமே எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும், நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான், நீங்க என்ன பிளஸ் பண்றது மட்டும்தான் எனக்கு திருப்தி. மற்ற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். அப்போ ஒரு அந்த யாக்கோபு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. யாக்கோபு அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால நீங்க முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஜெபம் இல்லாம வர்ற வெற்றி எனக்கு, சத்தமா சொல்லுங்க, அது நம்ம ரொம்ப பயப்படணும். அது ரொம்ப பயப்படணும். நீங்க ஆண்டவரோட இல்லாத போது ஒரு பிளஸ்ஸிங் வருது அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே நின்னுக்குங்க. அந்த அந்த பிளஸ்ஸிங்களை குறித்து சந்தோஷப்படாதீங்க. அந்த பெருமையை குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க. நீங்க ஒதுங்கியே நில்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடக்கும்போது ஒரு வெற்றி வருதா, நீங்க சந்தோஷப்படுங்க. அதுதான் சரியான வெற்றி. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு ஜெப வல்லமையினால் ஆண்டவர் நிரப்ப போறாரு. உங்களுக்குன்னு ஒரு இடத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அந்த டேவிட் வந்து முன்னாடி நின்று, ஏசப்பா உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்றது மாதிரி, ஒரு நாள் டேவிட் வராத அன்றைக்கு ஐசியூ வார்டுக்குள்ளேயே போய், ஏசப்பா நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னது மாதிரி உங்களை தேடி ஏசப்பா வருவாரு. நீங்க ஜெபிக்க உட்கார்கிற இடத்துல ஏசப்பா வருவாரு. இன்று முதல் தேவனுடைய தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பா உணர முடியும். இயேசுவேன்னு சத்தமா ஜெபம் பண்ணி அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவி ஊற்றும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். திறப்புல நிற்கிறதுக்கு அந்த ஜெப வல்லமை இப்பொழுது என்னை விட்டு கடந்து போன அந்த ஜெப ஆவி திரும்ப வரட்டும் ஆண்டவரே. நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள விழுவதற்கு காரணம் என் ஜெப குறைவுதான்ப்பா காரணம். இந்த தவறுல விழுறதுக்கு ஜெப குறைவுதான்ப்பா காரணம். இந்த மீறுதல்கள் வருவதுக்கு காரணம் என்னுடைய பிரேயர் குறைவுதான்ப்பா. மீண்டும் அந்த ஜெப ஆவியை எனக்குள்ள கர்த்தர் தருவீராக. எனக்குள்ள அந்த ஜெப ஆவியை தருவீராக. ஜெபத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும் அப்பா. ஐயா, நீங்க இல்லாத அந்த blessing எனக்கு வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதம் நான் தனியாய் அல்ல, என் தேவனோடு அந்த ஆசீர்வாதத்தை செய்வேன். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். ஹalleluya. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லு, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லு, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஓ திறப்பின் வாசலே நிற்கணுமே, திறப்பின் வாசலே நிற்கணுமே. என் தேசத்திற்கா நான் காதரணுமே, என் குடும்பத்திற்கா நான் காதரணுமே. சொல்லிட்டே ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சத்தமா ஜபாவி ஒவ்வொருவர் மேலும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை ஓர்த்தே, உபவாசித்தே உடலை ஓர்த்தே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபி. இப்போ அந்த ஜெப ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இப்போ இப்போ ஒவ்வொருத்தர் மேல் அந்த ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இயேசுவே, உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படட்டும். எங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும், தேசத்திற்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. திறப்புல நிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்குள்ள அதை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அந்த ஜெப அக்கினியை எனக்குள்ள போடுங்க ஆண்டவரே. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உம்முடைய சத்தம் இப்பொழுது தொனிக்கப்படுவதாக, தொனிக்கப்படுவதாக. ஜெப ஆவி இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வின் ஆவிகள் விலகுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் விலகுவதாக. எஸ் எஸ், சரீரத்தில் ஒரு வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உன்னதத்திலிருந்து ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டு ஒரு ஜெப மேகம், ஒரு ஜெப மேகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும். தானியேல் போல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப மேகம். Thank you Jesus. தீர்க்கதரிசியை போல நிற்கக்கூடிய ஒரு ஜெப மேகம். தாதாரலா ஹதரம லேதரலா லோதலரா. அக்கினி அக்கினி அக்கினியால் பதில் கொடுக்கிற தெய்வம் இயேசுவே. அந்த ஜெப வல்லமையினால நிரப்பு 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 நிரப்பு. 10 வருஷத்திற்கு முன்பாக இழந்து போன அந்த ஜெப ஆவி இப்பொழுது கிடைக்கட்டும். 5 வருஷத்திற்கு முன்னாடி போன அந்த ஜெப ஆவி இப்ப கிடைக்கட்டும், இப்ப கிடைக்கட்டும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அதுதான் எங்களுக்கு வேணும், அதுதான் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை. எஸ் எஸ் எஸ், ஜெப வீரன் என்று எழுதும் அப்பா. முழங்காலே முடங்கணுமே, முழங்காலே. இயேசுவே, என் கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமாண்டவரே. லதரலம் தனரல ஹதரலர தரபௌலர
இயேசுவே 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் அப்படின்றது ஒரு பெரிய யுத்தம். இது ஒரு பெரிய யுத்தம். சில யுத்தத்தை நம்ம பண்ண வேண்டியது இல்லை, ஆனால் சில யுத்தத்தை நம்ம தான் பண்ணி ஜெயிக்கணும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நம்ம பின்னாடி போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய குற்ற மனசாட்சி தான் நம்மளை பின்னாடி கொண்டு போகும். ஏன்னா நான் ஜெபம் பண்ணாலாம் ஆண்டவர் கேட்பாரா? நான் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேனே, நான் எப்படி நான் ஜெபம் பண்ணுறது? ஆண்டவருடைய முகத்தை எப்படி ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் அவங்களுக்கு ஒரு தடை இருந்துச்சு பாருங்களேன். அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா ஏசப்பாவுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் எப்பவும் போல நார்மலாக தான் இருக்காரு. எப்பவும் கூப்பிடுற மாதிரி ஆதாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. காணோம் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவனால தான் என்ன முடியலன்னா அவருடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனால் அது ரெமெடி கிடையாது. வேதம் சொல்லுது, இளையகுமாரன் நிறைய தப்பு பண்ணிட்டான். தன்னுடைய தகப்பனாருடைய எல்லா சொத்தையும் வீணடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு புத்தி தெளிஞ்ச போது, அந்த புத்தி தெளிகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், புத்தி தெளிந்த போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் என் தகப்பனாரிடத்திற்கு போவேன், என் தகப்பனாரிடத்திற்கு போவேன். பிரதர், இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும்னா நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்தாதான் முடிவுக்கு வரும். நீங்கள் இந்த தவறிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன்னா உங்களை மீட்டெடுக்கிற பெரிய ஆயுதம் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரேயருக்கு மட்டும்தான் இருக்குது. தேவ சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. வேற எங்கேயுமே சில யுத்தத்திற்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இளையகுமாரனை எடுத்த ஒரு பெரிய, நான் என் தகப்பனார் இடத்திற்கு போவேன். நான் அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா நிறைய சாரி கேட்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாரி கேட்பேன். அந்த சாரியிலே ஒரு பெரிய சாரி என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் எனக்கு தரணும்னு ப்ராமிஸ் பண்ணது எதையுமே நீங்கள் எனக்கு தர வேண்டாம். ஏன்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதை தர்றதுக்கு நான் எல்லா கிருபை நான் இழந்துட்டேன். ஆனால் ஒன்று, உங்கள் அன்பு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். உங்களை பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்துட்டா போதும். அதுதான் ப்ரேயர். இப்போவும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர், பாஸ்டர் நான் நிறைய ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் நான் நிற்கிறேன், நான் ரொம்ப பின்மாறி போயிட்டேன், நான் ரொம்ப பேக் அடிச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் திரும்ப நான் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வரவே முடியல. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. நீங்கள் மனசை உழைக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த கில்ட்டி கான்சியஸில் நீங்கள் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதற்கு மாறாக ஒன்று நான் சொல்ல வேணும். என்னன்னா, பிசாசு உங்களை திரும்ப சொல்லுவான், நீ பாவி, நீ மோசமானவன், ஆண்டவர் உன்னை எப்படி மன்னிப்பாரு, நீ செஞ்ச தவறு எவ்வளோ பெரிய கொடுமையான தவறு, இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது உனக்கு, நீ சாகிற வரைக்கும் இது உனக்கு ஆபத்து, என்னென்னமோ பிசாசு உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரிடத்துல போய் நிற்காதபடிக்கு என்ன வேணாலும் உங்கள்கிட்ட பேசுவான். ஆனால் இளையகுமாரன் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், அது வரைக்கும் அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துட்டே இருந்துச்சு. அவன் மனசுக்குள்ளே இருந்த போராட்டம், எப்படி அப்பா மன்னிப்பாரு, இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணா அப்பா எப்படி மன்னிப்பாரு, அப்பா திட்டுவார், அப்பா அடிப்பார், அப்பா கொல்லுவார், இந்த மாதிரி எவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சு. ஆனாலும் இளையகுமாரனுடைய மனசில் ஒரே ஒன்று மட்டும் வருது, இல்லை என்னதான் எங்கள் அப்பா மோசமானவனாக இருந்தாலும் தெருவில் நடந்து போகிறவனுக்கே எங்கள் அப்பா வேலை கொடுக்குறாரு, தெருவில் நடந்து போகிறவனுக்கே எங்கள் அப்பா வேலை கொடுக்குறாரு. எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு இறக்க குணம் இருக்குது. சரி, ஊரில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு எங்கள் அப்பா இறங்குறாருல, எனக்கு எங்கள் அப்பா சொல்லுங்களேன், எனக்கா எங்கள் அப்பா இறங்க மாட்டாரா? எனக்கு அங்கே அதான் கான்செப்ட் பாருங்க. ஆண்டவர் ஜெயிலில் இருக்கிற கொலைக்காரனுக்கு கர்த்தர் இறங்குறாருல்ல, எவ்வளோ மோசமானவனுக்கு ஆண்டவர் இறங்குனார்ல, நமக்கு ஆண்டவர் இறங்க மாட்டாரா? அதுதான் அந்த மகனுக்குள்ள அப்படிதான் வருது. எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு இறக்கம் இருக்குல்ல, அந்த இறக்கம் எனக்கு கிடைச்சா போதும். அப்போ அவனுடைய தகப்பனார் இடத்துக்கு போகிறான், எந்திரிச்சு போகணுன்னு முடிவு பண்ணிட்டான். இனி நான் எங்கே போவேன்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. என்னை மன்னிப்பாரா, ஏற்றுக்குவாரா, அது இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் சமூகத்தில் வர்றேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வர்றேன் ஆண்டவரே, நான் வர்றேன். போய் நின்ன உடனே அவன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, தகப்பனே ஐ ஆம் சாரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது உங்களுக்கு விரோதமாக மட்டும் இல்லை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகும். அப்படின்னா எல்லாரையும் நான் காயப்படுத்திட்டேன், எல்லாரையும் நான் நஷ்டப்படுத்திட்டேன். இப்போ உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி
இல்லை. அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷன் இருக்கும். உங்களை அப்படி கத்தர் வைப்பார், இப்படி வைப்பார், இப்படி தீர்க்க தரிசனம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களை பெரிய ஆளாக மாற்றுவார் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் அதுக்காக ஆசைப்படலாம், அதுக்காக ஓடலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர நீங்கள் இது எதையுமே கேட்காதீங்க. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னை நீங்கள் ஃபேமஸ் பண்ண வேண்டாம், என்னை 10 பேருக்கு முன்னாடி சாட்சியாக கூட பெருசாக நிறுத்த வேண்டாம், நான் கோடீஸ்வரன் ஆக வேண்டாம், நான் ஒரு பெரிய வீடு கட்ட வேண்டாம். இந்த கற்பனையோடு நான் ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. அது எதுவும் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் வேணும், உங்கள் முகத்தை பார்க்குற அளவுக்கு, டெய்லி பார்க்குற அளவுக்கு என்னை வேலைக்காரனா நீங்கள் வச்சா போதும். வேலைக்காரனா என்னை வச்சா போதும். எனக்கு ஒன்று, எனக்கு உங்கள் பிள்ளைன்ற ஐடென்டி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உங்கள் பிள்ளைன்ற ஐடென்டி எனக்கு வேணாம்ப்பா. வெளியில் போகும்போது இன்னாருடைய மகன் திரும்பி வந்துட்டானா அது சொல்ல வேணாம்ப்பா. உங்கள் பிள்ளைன்னு கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளை நீ ஆட்டே நீங்கள் சொல்லாதீங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், தகுதி நான் இழந்துட்டேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று வேணும், உங்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் அப்படி தான். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க அப்படி இருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், எனக்காக தான். நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், ஏசப்பாட்ட போய் ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஏசப்பாட்ட மனசு விட்டு பேசி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் கதறி அழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். என் அப்பா கூட இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை யாருமே கொடுத்ததில்லை. இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனால் இந்த சந்தோஷத்தில் பெரிய துக்கம் இருக்குது. 3 நிமிஷம் நான் சந்தோஷப்பட்டேன், 30 மணி நேரம் நான் அழுற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் அதை கத்தர் உங்களுக்கு தர்றதுக்கு கத்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பிரிஞ்சு போன நிறைய பேரை ஆண்டவர் மறுபடியும் அவருக்குள்ள கொண்டு போறாரு. நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவருடைய மகிமைக்கு நேராக நீங்கள் நடந்து வரப்போகிறீங்க. உங்களுடைய கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்க முக தரிசனம் மட்டும் எனக்கு போதும்னு கேளுங்க. எல்லாருமே என்னுடைய விஷனை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே. நான் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் உங்கள்ட்ட என்னென்னமோ நான் கேட்டேன், நான் என்னென்னமோ கேட்பேன், என்னை இப்படி வைங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் இப்படி நடக்கணும்னு எல்லாம் கேட்பேன். நான் ஒரு வீடு கட்டணும்னு எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்க, எத்தனையோ ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்க. இப்போ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு தராம இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு நான் இனி இதை விட நான் ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு வேணாப்பா, அது எனக்கு வேண்டாப்பா, அதை விட்டுருங்க ஆண்டவரே, பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு நான் இருந்தா போதும் ஆண்டவரே, இல்லைன்னா இந்த அளவுக்கு இதை விட நீங்க குறைச்சிட்டா கூட பரவாயில்லப்பா, நீங்க கொடுத்ததை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லப்பா, 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 இதுக்கு மேல நீங்க என்ன கொண்டு வரணும்னு நான் விரும்பல ஏசப்பா. இதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் கை தட்டணும் அப்படின்னு நினைக்கலப்பா. 1000 பேர் என்ன இன்னும் புகழ்த்தணும்னு கூட நான் நினைக்கலப்பா. எத்தனையோ பேருக்கு இன்ஸ்பயரா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன், எத்தனையோ பேருக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா மாறணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் சொல்றேன், வேண்டாம், தேவையில்லை, பரவாயில்லப்பா. அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் இன்ஸ்பயரா இருக்கணும்னு எல்லாம் அவசியப்படலை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தாங்கப்பா, உங்க சமூகத்துல உங்க முகத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டு, நீங்க என்ன ஆற்றி, நீங்க என்ன தேற்றி, நீங்க எனக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து உங்க பிரசன்னத்தை விட்டு மட்டும் என்னை எடுக்காத ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு சத்தமாய் எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்டு, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கோ, 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 இறங்கோ. யோசேப்பு போல நான் நீதிமான் இல்ல ஆண்டவரே. நான் எதை சொல்லி உங்களை ஆண்டவரே இழுப்பேன்னு எனக்கு தெரியலப்பா, எதை சொல்லி இழுப்பேன்னு தெரியலப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேரை ஆண்டவர் பழைய ஒரு நிலைமைக்கு, தேங்க்யூ ஜீசஸ், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனாலும் நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து கர்த்தர் மறுபடியும் காயம் கட்டுகிறதற்காக கர்த்தர் வந்திருக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இழந்த அந்த காரியத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறாரு. பல மாதங்களுக்கு முன்பாக இழந்ததை ஆண்டவர் மறுபடியும் தர்றாரு. சத்தமா ஜெபம் பண்ணாம மட்டும் இருக்க வேண்டாம், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 ஓ நன்றி. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே,
நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நீர் இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்ய சேர்ந்து கொள்வீரா. சொல்லுவோம், நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து நீர் இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்து கொள்வீரா. உங்க சமூகத்தில் நீங்க எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. பிரசன்னத்துக்குள்ள மறுபடியும் நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்க இரக்கத்திற்குள்ள மறுபடியும் நீங்க எங்களை எடுத்துட்டு வந்ததற்காக நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. உம்மிடத்திலே நிறைய மன்னிப்பு உண்டு, உம்மிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு, உம்மிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு. அப்படியே ஒரு சில நிமிஷம் நீங்க பர்சனலா ஆண்டவரிடத்துல வந்து, இதுவரைக்கும் நீங்க நிறைய ஆண்டவரிடத்துல கேட்டிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ ஆண்டவரிடத்துல வந்து ஒண்ணு மட்டும் கேளுங்க. அதெல்லாம் எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க பிள்ளைன்ற அந்த அங்கீகாரம் கூட எனக்கு வேண்டாம். உங்க சொத்துல எனக்கு எந்த 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 காரியம் எனக்கு வேண்டாம். உங்க பணத்துல எந்த பங்கு எனக்கு வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் வேணும். உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே நான் இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ளேயே நான் குடியிருக்கணும், உங்களை எப்போ பார்த்துட்டே இருக்கணும். நீங்க இல்லாம என்னால வாழ முடியல, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என் லைஃப்ல நான் இவ்வளோ உங்களை மிஸ் பண்ணதே இல்லை. நான் இவ்வளோ மிஸ் பண்ணதே இல்லை. என் லைஃப்ல உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏசப்பா, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் ஏசப்பா. ஆனா இப்படியே நான் ஓடணும்னு நான் நினைக்கல, இப்படியே நான் வாழணும்னு நினைக்கல, இப்படியே நான் கடக்கணும்னு நினைக்கல. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்க வச்சு, இதற்கு ஒரு காரியத்தை வச்சு, இன்னையிலிருந்து நீங்க என்ன தூக்கி எடுக்கிறதுக்காக நான் விரும்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாரும் பேசிட்டு, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மானே சொல்லணும். நான் கருவில் உருவாகும் போது என் தாய் கூட இந்த குழந்தை வளரட்டும்னு கூட நினைக்கலையேப்பா. பாதுகாப்பா இந்த குழந்தை இருக்கட்டும்னு எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையப்பா. கருவுல எந்த ட்ரீட்மெண்ட் கூட இல்லையே ஏசப்பா. ஆனா கருவுல காத்தது நீங்க தானே ஆண்டவரே, நீங்க தானே அப்பா.
சொல்லுங்க எல்லாரும் கையை வைத்து, நீங்க எனக்கு வேணும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்ல. ரெண்டு கைகளை மேல வைத்து சொல்லுங்க, உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு. அப்பா அப்பா, நீங்க கொடுத்த இடத்தை வேற யாருமே கொடுக்கல ஆண்டவரே. நீங்க என்னுடைய இருதயத்தை ஃபில் பண்ணது மாதிரி யாருமே ஃபில் பண்ணல ஆண்டவரே. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நடக்க தெரியாத போது, நீ தவழ்ந்து தவழ்ந்து போகும்போது, நீ நிற்க பலன் இல்லாத போது உன் கரத்தை பிடிச்சு நடக்கிறதற்கு என் காலடியை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்தினதே நீங்க தான்ப்பா. என்ன நிக்க வச்சதே நீங்க தான்ப்பா. என் பாதத்தை இந்த உலகத்துல வச்சதே நீங்க தானே ஆண்டவரே. நிற்க பண்ணினவர், நடக்க பண்ணினவர், சுமந்தவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் இந்த எப்ராயிமை கைவிட மாட்டீர் என்று நாங்க நம்புறோம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. அப்பான்னு கூப்பிடுவே, உமா அம்மான்னு. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கிற அந்த உறவை கர்த்தர் சரி பண்றதை நான் பார்க்கிறேன். இதோ அந்த இளைய குமாரன் ஆண்டவரிடத்துல வர வர, தன்னுடைய தகப்பனாரிடத்துல வர வர, இழந்து போன வஸ்திரம் அவனுக்கு திரும்ப கிடைக்குது. இழந்து போன பாதரட்சை அவனுக்கு திரும்ப கிடைக்குது. இழந்து போன சமாதானம் அவனுக்கு திரும்ப கிடைக்குது. இதுக்கு இழந்து போன சந்தோஷம் எல்லாமே அவனுக்கு திரும்ப வந்தது போத இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேருக்கு இது ஒரு ஜெபம், இது ஒரு அனாயிண்டிங் பிரேயர். இந்த ஜெபம் நடக்க 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 இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் இதோ திரும்ப கொண்டு வருகிறார். உங்களை அதற்காக தான் கர்த்தர் வேறு விரிக்கிறார். நீங்க வர வர, நீங்க தேவ சமூகத்துல ஓடி வர வர, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர வர அந்த காரியம் அப்படியே நடக்குது. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே, உம்மா அப்பான்னு கூப்பிடதாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடதாச, அம்மான்னு கூப்பிடவா. ரெண்டு கைய மேல வெதி சத்தமா அப்பான்னு கூப்பிடுவே. எஸ் எஸ் எஸ். மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளு. இன்னும் திரும்ப ஜெப ஆவி வேணும்ன்றவங்க கர்த்தர் ஜெபிக்க பண்ண போறார். கர்த்தர் உங்க மேல ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் ஊற்ற போறார். அந்த அக்கினி துகளை கர்த்தர் உங்க மேல வைக்க போறார். இதோ ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போக போகிறது. எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழ போகிறது. இது நடக்கும். இதற்கு பிறகு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துறோம்ப்பா. எங்களை முழுவதுமாக வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை மறுபடியும் இணைக்கிறவர், மறுபடியும் தூக்கி எடுக்கிறவர், மறுபடியும் அலங்கரிக்கிறவர். எங்களுக்கு உங்க கையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகாலையில் நீங்க தட்டி எழுப்புங்கப்பா.
எங்களை அதிகாலையில தட்டி எழுப்புங்கப்பா. அப்படியே ஜெபிக்கிற ஜெப ஆவி எங்களுக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. எங்க நாவை ஏசாயாவனுடைய நாவை தொட்டது போல எங்க நாவை அப்படியே தொட்டுருங்கப்பா. எங்க கண்கள் அப்படியே எரேமியா மாதிரி குளமாகட்டும் ஆண்டவரே. எங்க தலைகள் எல்லாம் அப்படியே தண்ணீர் ஆகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும் அப்படின்ற அந்த உணர்வை கர்த்தர் எங்களுக்குள்ள நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களை முழுவதுமாக மூடட்டும். கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை விழாதபடி காக்கிறதற்கு வல்லவராயிருக்கிற தேவன் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். கடைசி வரைக்கும், வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறதாமா. நம்மை நிமிஷந்தோறும் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை மறந்துட்டார்னா அவ்வளோதான். வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது, கண்ணை மூடி திறக்கிறது. அவருக்கு பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் நேற்று கழிந்த நாளை போலவும். அப்படின்னா அவர் ஜஸ்ட் நம்மளை கண்ணை மூடினாலே 1000 வருஷம். அதனால ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அதனால நம்முடைய நினைவாகவே இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். அதனால இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பிற்பாடு நீங்க ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். நீங்க மனசுல இதை எழுதி வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, உங்க லைஃப்ல எதை நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னா, ப்ரேயர் லைஃப்பை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இதில் நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் இருங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இதை எதுக்காகவும் நீங்கள் அதை விடாதீங்க. அது இருந்தாலே போதுமானது. நிறைய ஆபத்துகள் இருந்து நீங்கள் தப்பு பண்ணீங்களா, பரவாயில்ல, நீங்கள் ஜெபிக்கிறதுக்காக போங்க. எதுனாலும் நீங்கள் எதுக்கு போகாமல் இருக்காதீங்கன்னா, ஜெபத்திற்கு போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க. என்னிடத்தில் வருகிறவனை வேதம் சொல்லுகிறது, நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அதனால அவரிடத்துல வந்தா கர்த்தர் ஒரு நாளும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வாங்கன்னு தான் சொல்ற. நீ வா, உன் பிரச்சனை என்ன, நீ என்னிடத்துல வா. உன் போராட்டம் என்ன, என்னிடத்துல வா. அவரிடத்துல போனா நமக்கு கண்டிப்பாய் விடுதலை உண்டு. அதனாலதான் சத்துரு போகாதபடி எவ்வளவு தடை பண்றானோ பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படலை, அந்த பிள்ளை அவ்வளோ பெரிய பிரச்சனையில போகுது. அந்த பிள்ளை மட்டும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டான்னா எல்லாமே அவனுக்கு சரியா போயிடும். கர்த்தரை தேடினா சரியா போயிடும். ஆனா அவன் எல்லாத்துக்கும் அவனுக்கு விடுதலை இருக்கு, கர்த்தரை தேடுறதுக்கு மட்டும் அவனுக்கு விடுதலை வரல. அதனால ஏன்னா அதுதான் சத்துருடைய போராட்டம். அதனால ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவார். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்ல ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார். அதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபு 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் இந்த வசனத்தை சொல்ல போறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆமென். இந்த வசனத்துல ஆண்டவருடைய வல்லமை, இரண்டாவது ஆண்டவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, நம்பர் 3 ஞானம், நம்பர் 4 மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் திரும்ப திரும்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி. சிலருடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய கொந்தளிப்புக்குள்ளே இருக்கலாம். சமுத்திரத்தை போல உலகத்துல மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று என்னன்னா தண்ணீர்.
அதுவும் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை எந்த மனுஷனாலும் அடக்க முடியாது. அது தண்ணியை உள்ள ஊத்துறதுனாலையோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்க்கால் வெட்டுறதுனாலையோ சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணவே முடியாது. அது சமுத்திரம், அது கண்ணு கெட்டாத தூரம். மனுஷனுடைய வல்லமையினாலும் மனுஷனுடைய பலத்தினாலும் அமர்த்த முடியாத ஒன்றுதான் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பு. இப்போ நீங்க கடந்து போகிற பாதை, உங்க குடும்பம் கடந்து போகிற பாதை, உங்க இருதயம் இருக்கிறது ஒரு பெரிய கொந்தளிப்பு. அப்படின்னா அமரவே, உங்களை சமாதானப்படுத்தவே முடியல, உங்க இருதயத்தை சமாதானப்படுத்தவே முடியல, உங்க இருதயத்துக்குள்ள சுகமே இல்லை. அப்படியே ரொம்ப படபடன்னு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி எப்ப பார்த்தாலும் அந்த கோபத்தோட டென்ஷனோட உங்களுடைய இருதயம் சமாதானமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவார். உங்க குடும்பத்தில் எழும்பி இருக்கிற அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அமர பண்ணுவார். பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எழும்பி இருக்கிற அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அமர பண்ணுவார். நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த கடலிலே இதுவரைக்கும் கொந்தளிப்பையும் இதுவரையும் சண்டைகளையும் நீங்கள் பார்த்தவர்கள், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய வல்லமை அந்த பிரச்சனைக்கு நேராய் கடந்து வருகிறது. அவருடைய வல்லமை அந்த சூழ்நிலையிலே கடந்து வரும்போது அவ்வளவு பெரிய பிரச்சனையும் மெழுகு போல உருகி போய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர், அமர பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கொந்தளிப்பை அவர் அமர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் அவரால் அடக்க முடியும், அவரால் சமாதானத்திற்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும் அப்படின்னா, கொந்தளிப்புகளை நம்ம அமர பண்ணணும். கொந்தளிப்புகளை அப்படின்னா நீங்கள் கொந்தளிக்கிறதுக்கு விடக்கூடாது. நிறைய பேர் இந்த கொந்தளிப்புக்கு அப்போ எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி ஏற்கனவே தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீயை அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி ஊற்றலாம். அந்த தீயை அணைக்கணும் அப்படின்னு சொன்னால் மண்ணை வாரி போடலாம். அந்த தீயை அணைக்கணும்னா அப்படி தான் பண்ணணும். ஆனால் சிலர் அப்படி இல்லை. அந்த தீயை அணைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் எரிய விடுறதுக்காக எண்ணெய், அதான் உலகத்தில் பழமொழி. அப்போ எப்பவுமே நம்முடைய மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா, சில கொந்தளிப்புகளை ஒரு தேவனுடைய பிள்ளை அதை நீங்க அமர பண்ணணும். உங்க வீட்டில் ஒரு கணவன் கொந்தளிக்கிறாரா, அதை நீங்க அமர பண்ணணும். மனைவி அதான் வேதம் சொல்லுகிறது, மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குகிறவர். பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணணும். எப்பவுமே சமாதானத்தை விரும்புகிறவர்களாகவே நீங்க இருக்கணும். எப்பவுமே சந்தோஷத்தை தான் நீங்க உங்களுடைய பிள்ளைகள் விரும்பணும். சண்டையை நீங்க விரும்பக்கூடாது, அப்படியே டென்ஷனை விரும்பக்கூடாது. உங்களுக்குள்ள 1000 நியாயங்கள் இருக்கலாம், நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் எல்லாம் விரோதமா இருக்கலாம், அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணவங்க கத்தலாம், அப்படின்னா தப்பு பண்ணிட்டு அவங்க கத்தலாம், தப்பு பண்ணாத நீங்க அமைதியா இருக்கலாம். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் தம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவர் உங்களுக்குள்ள அந்த ஆவியை ஆண்டவர் வைப்பார். வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்கள் கொந்தளிப்புகள் அப்படியே அமர பண்ண போகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த சிறைச்சாலைக்குள்ள போய் ஒரு 6-7 மணி நேரம் அங்கேயே விசிட் பண்ணி அந்த கைதிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அது அண்ணன் அப்போ இருந்ததில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் எனக்கு நெருங்கிய ஒரு ஐயாவுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ நிறைய கைதிகளோட போய் தனியாக பர்சனலாக அவங்களுடைய சூழ்நிலைகளுக்காக கேட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு கைதி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆமாம் ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷமாக அந்த ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், எப்படி இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தீங்க? இவ்வளோ சாஃப்டான ஆளாக இருக்கிறீங்களே, இவ்வளோ இறக்க குணம் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்துட்டீங்க? இல்லை இப்போ தான் வந்ததுக்கு அப்புறம் தான் மாறினீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை இல்லை, நான் ஏற்கனவே எல்லாரும், நான் யார்கிட்டையும் அதிர்ந்து கூட நான் பேசினதில்லை. சரி, அப்போ எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லை, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய பையனோடு சேர்ந்து படிக்கிற ஒரு ஃபேமிலி,
அந்த பையனுக்கும் என் பையனுக்கும் சண்டை நடந்துச்சு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அவனுடைய நகத்தினால என் பையனுடைய முகத்தை அவன் கிழிச்சிட்டான். அப்போ நகத்தில் நிறைய அவனுக்கு முகத்தில் ரத்தம் எல்லாம் வந்துச்சு. அவன் நான் சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே என்னுடைய மனைவி அவன் மூஞ்சியை காமிச்சாங்க. என் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தா அவன் நகத்தை வச்சு அப்படியே பீறி வச்சிருந்தான். எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டேன். சரி சண்டை வந்துருச்சு சொன்ன உடனே நான் சரி ஒரு அமைதியாயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் மனைவி அங்கே இருந்துட்டு நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் போய் கேட்கலன்னா பிரச்சனை ஆயிரும், நம்ம அப்படி நான் கேட்கலன்னா இன்னும் பிள்ளைய அடிப்பாங்க அப்படின்னு என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டே இருந்தாங்க. நான் உடனே சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டேன். எங்கள் 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வரும்போது அவன் தன்னுடைய கையில் கத்தியை எடுத்துட்டான். அப்போ உடனே என்னுடைய மனைவி வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கத்தியை எடுத்து என் கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவன் மட்டும் தான் கத்தி வச்சிருப்பானா, நீங்கள் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னே தெரில, நான் எப்படி இப்படி மாறினேன்னு தெரில. எனக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி கத்தி என்ன அவன் அப்படின்னு சொல்ல எனக்குள்ள ஒரு வெறி நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். அவன் வெட்டி எனக்கு பெருசாக எனக்கு ஆபத்தை உண்டு பண்ணலை. ஆனால் நான் வெட்டினது அவனுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணி அவன் அந்த இடத்துல செத்துட்டான். அவ்வளோதான், நான் இப்போ ஜெயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ நான் என் மனைவியை குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி என்னுடைய கோபத்தை அவங்க அடக்கியிருந்தாங்கன்னா, என்னை ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டேனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்காக சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணி அவன் அனுப்பணும். இன்றைக்கி என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. அப்போ என்னென்னா, கொந்தளிப்புகளை நம்ம வளர்த்திடவே கூடாது. ஏதாவது அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை வரலாம், சொந்தங்களுக்குள்ள சண்டை வரலாம், வேலை ஸ்தலத்தில் சண்டை வரலாம். எங்கே போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிட், என்ன ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னா, சமாதானம் பண்ற ஸ்பிரிட் தான் இருக்கணும். சண்டையை இழுத்து விடுகிற ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. வாக்குவாதங்களை கொண்டு வருகிற ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்ட அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஒருத்தரை அப்படியே நம்ம கோபத்தை அப்படியே ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சொந்தக்கார எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய ஆவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என் நிமித்தம் ஏதாவது ஒரு சமாதானம் வருமா, இந்த இடத்துல இந்த கொந்தளிப்பை ஏதாவது ஒரு இடத்துல அமர பண்ண முடியுமா, சரி பரவாயில்ல, நீங்க அந்த இடத்துல பலிகாடானா கூட பரவாயில்ல. உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தேவன். ஆமேன். இந்த வேத புத்தகத்தில் இந்த பகுதியில் யோபு பில்தாத்துக்கு மறுமொழி சொல்லுகிறார். பில்தாத் என்கிற அவனுடைய சிநேகிதர் ஒருத்தருக்கு தான் இவன் மறுமொழி பதில் சொல்றான். அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இருக்காரா இல்லையா, இவன் கடந்து போற பாதை ரொம்ப கடினமானது. ஆனா இந்த யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய இருதயம் கொந்தளிக்குது, என் குடும்பம் கொந்தளிச்சிட்டு இருக்குது, என்னை சுற்றி ஒரு சமாதானமே இல்லை, என் குடும்பத்தில் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே வெறுப்பாக இருக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிடுச்சு, என் வாழ்க்கை போச்சு, மனைவி போயிடுச்சு, வேலைக்காரங்க எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு நாள் இந்த கொந்தளிப்பு அமரும். நான் நம்புறேன், இந்த கொந்தளிப்பு உங்களுக்கு நீடிக்காது, இந்த சண்டை உங்களுடைய வாழ்க்கையில நீடிக்காது, இந்த சமாதான குறைவு உங்களுக்கு நீடிக்காது, இந்த கொந்தளிப்பு நீடிக்க போவது இல்லை. இந்த கொந்தளிப்பின் மத்தியிலே நடந்து வருகிற ஒரு கர்த்தர், கடல் மேல் நடந்து வருகிற கர்த்தர் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் அமர பண்ணுகிறார். உங்க மனசுல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மாற போகிறது, இருதயத்தில் இருக்கிற அந்த பயங்கள் மாற போகிறது. வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கொந்தளிப்பு அவருடைய வல்லமையினால், ஓ ஹalleluya, அந்த கொந்தளிப்பை அவர் அமர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க முழு பலத்தோடு, இயேசுவே தகப்பனே, சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தெய்வமே, இப்பொழுது எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல காரியத்தையும் கொந்தளிப்புகளையும் நீர் அமர பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். கொந்தளிப்புகளை அமர பண்ணுகிறவர். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரனை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏமாத்தியாச்சு. இவன் நல்லா தான் இருக்கான், ஆனால் ஏசாவுக்கு ஏற்கனவே ஒரு இன்ஃபீரியர் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த இன்ஃபீரியர் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒன்று.
ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு மட்டும் எப்பவுமே உங்களுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் வரக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை நம்ம வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரை விட நம்ம பெரிய ஆட்களாக இருக்கும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நமக்கு எல்லாருக்கும் கைவேலை இல்லாமல் கட்டப்படுகிற ஒரு நித்திய வீடு நமக்காக இந்த இடத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே நம்ம கண்ணை மூடினாலும் பரலோகத்தில் நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் ஏசாவுக்கு ஏற்கனவே ரொம்ப இன்ஃபீரியர் இருக்குது. அதனால தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணு நல்லா இல்லை, சமாதானமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் வருத்தம் இருக்குது. அதனால தன்னுடைய தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாராம். அவருக்குள்ள அந்த இன்ஃபீரியர் அதிகமாக இருக்கு. அதுக்கு தகுந்தது மாதிரியே தன்னுடைய சகோதரன் ஏமாத்திட்டு போகிறான். அப்போ யாக்கோபு இப்போ பாதி வழியில் போகும்போது அவனுடைய இருதயம் அப்படியே கொந்தளிக்குது. என்ன பண்ணுறது, எப்படி என் சகோதரனை சமாதானம் பண்ணுறது? அதுக்காக தான் உடனே தனக்கு முன்பாக இருக்கிற வேலைக்காரங்களை முன்னாடி அனுப்பி இந்த மாதிரி ஐயா இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனால் ஏசா என் பின்னாடி வாங்கன்றாரு. அடுத்த டீம் என் பின்னாடி வாங்கன்றாரு. இவனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம் அதிகமாயிட்டே இருக்குது. அவனுடைய மனசு கொந்தளிக்குது. ஐயோ, என் பிள்ளைய கொன்றுவானோ, என் மனைவி கொன்றுவாங்களோ. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் ஏசாவினிடத்துல கர்த்தர் பேசுகிறார். அவ்வளவு சண்டை இல்லை, அவ்வளவு வைராக்கியம், அத்தனை கசப்போட இருந்த அந்த ஏசா யாக்கோபை பார்த்த உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சு வெகு நேரம் அழுது. நீங்க ஆதியாக 33ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அடுத்த 5வது வசனத்தை வாசிக்கும். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வணங்கினார்கள். லேயாளும் அவன் பிள்ளைகளும் சேர்ந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை என்னுடைய ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னு சொன்னா, ரொம்ப இனிமையா அப்படி அமைதியா மாத்துறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த கொந்தளிப்பு, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரே சண்டை பாஸ்டர், அக்கா தங்கிக்குள்ள ஒரே சண்டை, என் குடும்பத்தில் ஒரே வாக்குவாதம், ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்குது, பிள்ளைகளும் பெற்றோருக்குள்ளையும் ஒரே கொந்தளிப்பா இருக்குது, என் வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருக்குது. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் இதை ஒன்று சேர்க்க முடியல, என் பிள்ளைகளை சரி பண்ண முடியல, நாளுக்கு நாள் கொந்தளிப்பு அதிகமாகுது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பலத்தால முடியாத கொந்தளிப்பு, உங்க ஞானத்தினால முடியாத அந்த கொந்தளிப்பை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமை அந்த பிரச்சனைக்கு நேராய் கடந்து வர போகிறது. அவருடைய வல்லமையை கர்த்தர் அனுப்பி அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணி இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தரப்போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, ஆமேன், எவ்வளவு பெரிய மூர்க்கமா இருந்தாலும் அந்த மூர்க்கத்தை அடக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு ஆவி என்ன ஆவினா, கொந்தளிப்புகளை அமர பண்ணுகிற ஒரு ஆவி. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் நிற்கிற இடத்துல சமாதானம் வரணும், நான் பேசுகிற இடத்துல சமாதானம் வரணும். ஆண்டவரே, எனக்கு என் மேல ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தர் வைங்க, என் மேல ஒரு ஆவியை ஆண்டவர் வைங்க. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய கொந்தளிப்பையும்
அமரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வைங்க. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். யோசேப்பின் மேல் இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் ராஜாவினுடைய இருதயம் அப்படியே கொந்தளிக்குது. ராஜாவினுடைய இருதயம் அப்படியே கோபமா இருக்குது. என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியலையா, எல்லாரையும் கொன்றுவேன்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு யோசேப்பு வந்து நிற்கும் போது ராஜாவினுடைய கொந்தளிப்பு மாறி அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகுமானால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைப்பாராக. இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி. அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறவர். எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருவீராக. ஆமென். சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அதனுடைய மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார். உங்க கண்களால நீங்க பார்க்க போறீங்க, நீங்க அனுபவிக்க போறீங்க. இதோ நமக்கு முன்பாக நிற்கிற கோபங்கள் அப்படியே தணிகிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேருடைய எரிச்சல்களை ஆண்டவர் தணிய பண்றாரு. உங்களுக்கு விரோதமாய் கை நீட்டுகிறவருடைய கை குறுக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டுகிறவர்கள் அமைதியாக போகிறார்கள். தேங்க்யூ ஜீசஸ். உங்களை குறித்து உங்களுக்கு மத்தியில் ஒரு தயவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஒரு தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது. கர்த்தரால் உண்டான ஒரு தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது. அதிகாரிகளுடைய கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமானவருடைய கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ண போகிறார். இதோ சுற்றிலும் இருக்கிற கொந்தளிப்புகள் மாறி ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தையே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி தகப்பனே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். நான் ஒரு நாளும் அவமானம் அடைவது இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் என்னை அவமானம் அடைகிறதற்கு விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் வருது. குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வருது. வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் வருது. இதோ வீட்டு பக்கத்திலே கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த மனுஷன் மத்தியில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளை இடுறாரு. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த வெறுப்புகள் எடுத்து போடப்படுகிறது. காரணம் இல்லாமல் உங்க மேல வெறுப்பா இருக்கிறவர்கள் இதோ சமாதானம் அடைய போகிறார்கள். கர்த்தரே அந்த சமாதானத்தை கொடுக்க போறாரு. ஜெபிக்கலாம் சத்தத்தை உயர்த்தி. அவர் மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஓடிட்டே இருக்குது. அது இரவுல தூங்க விடல, எந்த வேலையும் செய்ய விடல. ஒரே பயமா இருக்கு, பதட்டமா இருக்குது. யார் சொன்னாலும் அதுல இருந்து விடுதலையாக முடியல. யார் சொன்னாலும் மனதுக்கு சமாதானமே வரல. என்ன இருந்தாலும் மனதுக்கு சமாதானம் இல்லை. அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறதற்காய் எல்லாரும் ஜெபித்து கொண்டே அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. திரும்ப திரும்ப அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன.
இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை இப்ப சேர்ந்து அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லு, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றே, அனைத்தினின்றும் என்னை விடுவி. சொல்லு, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடை. விசுவாசத்தோடு அவமானம் இயேசுவே, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா. யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வார்த்தையை ஆண்டவர் திரும்ப திரும்ப என் இருதயத்துல வச்சுட்டே இருந்தாரு. அதனால்தான் செய்தி கொடுத்து முடிச்சதுக்கு பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்லணும்ன்றதுக்காக அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தம்முடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆண்டவர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். யாராலையும் அடக்க முடியல பாஸ்டர், யாராலையும் அடக்க முடியல பாஸ்டர். நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அன்பா பேசியாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனாலும் இந்த கொந்தளிப்பையும் இந்த மூர்க்கத்தையும் என்னால் அடக்கவே முடியல, என்னால் அடக்கவே முடியல. சலிச்சிட்டேன் பாஸ்டர். நான் எனக்கு சில நேரத்தில் ரொம்ப கோபம் வருது. ஆண்டவரே நீ அடிச்சிருங்க ஆண்டவரேன்னு கூட நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொந்தளிப்பு, சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. ஆனா யோனா கடல்ல தூக்கி போட்டப்பட்ட உடனே அந்த சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பு ஒரு அமைதிக்கு வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரம் அவர் கையில இருக்குது, இந்த பிரச்சனை அவர் கையில இருக்குது, இந்த சூழ்நிலை அவர் கையில இருக்குது. நீங்க கடந்து போகிற பாதை இப்ப கர்த்தர் கையில எடுக்கிறாரு. அது வேற யார் கையில இல்ல, அது அந்த ராஜாவுடைய கையில அல்ல, அது அந்த வக்கீலுடைய கையில அல்ல, அது அந்த அரசியல் தலைவர் கையில அல்ல, அது கர்த்தருடைய கையில இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷனுடைய முகத்திற்கு முன்பாக பயப்படாமலும் கலங்காமலும் இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அவர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற கர்த்தர், கொந்தளிப்பை அடக்குகிற கர்த்தர். அவருடைய வல்லமையினால் அதை செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமென்? நம்முடைய எல்லை எங்கும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போறாரு. உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட போறாரு. உங்க வேலை ஸ்தலத்தில் அந்த யுத்தத்திற்கு ஒரு ஓய்வு வரப்போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஆண்டவர் ஓய பண்ணுவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம்.
Thank you Jesus. Thank you Jesus. Praise the Lord. Amen. அப்படியே பக்கத்துல கரங்களை கோர்த்து பிடித்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஆன்லைன் மூலமா எத்தனையோ பேர் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல எது செஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரணும் எல்லாரும். ஆமென். யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்ப மாற்றினார். நீங்க இப்ப கரத்தை கோர்த்து பிடித்திருக்கிற அந்த பிள்ளை எந்த பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமான இந்த 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 உயிர்ப்பின் நாள் முடிகிறதுக்குள்ள, அந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுறதுக்குள்ள ஆன்லைன்ல அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு முடிவிற்கு வரணும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன தேவையோ கர்த்தர் அதை சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஏசப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சிஸ்டருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பிரதருக்கு ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடுவதாகப்பா, உம்முடைய மகிமையுள்ள கரம் அவர்களை தொடுவதாக ராஜா. சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா, ஏசப்பா அவங்களுக்கு என்ன தேவையோ அது இப்பொழுது சந்திக்கப்படட்டும். அவங்க எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா, ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஓ கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிற ஒரு முழக்கம் உண்டாகட்டும் சுவாமி. இந்த இடத்துல பெரிய பெரிய சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கட்டும். அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். அந்த திருமண தடைகள் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாகப்பா. Thank you Jesus. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.